தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஜோசப் விஜய் என்னும் நான் என்று பதவி பிரமாணம் எடுத்தபோது, இந்த ஆட்சியில் எனக்கு தெரியாமல் எந்த ஒரு நகர்வும் இருக்காது. என்னை மீறி யாரும் இங்கே அதிகாரத்தை செலுத்த முடியாது. எனது ஆட்சியை பொறுத்தவரை ஒரே பவர் சென்டர் நான் தான் என கூறியிருந்தார் முதல்வர் விஜய். ஆனால் ஒரே மாதத்திற்குள் அமைச்சர்களையும் எம்எல்ஏக்களையும் தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரும் வேலையை துவங்கியதோடு, ஜெயலலிதாவிற்கு சசிகலா இருந்ததை போல விஜயின் ஆட்சியில் தலையெடுக்க துவங்கிவிட்டார் ஆதவ் அர்ஜுனா என கூறுகிறார்கள் பனையூருக்கு நெருக்கமானவர்கள். சமீபத்தில் வெற்றி தமிழகம் என்ற பெயரில் நடந்த தனது முதல் அமைச்சரவை கூட்டத்தில் பேசிய விஜய், அரசு நிர்வாகத்தின் ஒவ்வொரு மட்டத்திலும் ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும் என கூறியிருந்தார். விஜயின் இந்த கடுமையான நிலைப்பாடு IAS மற்றும் IPS அதிகாரிகள் மட்டத்தில் வரவேற்பை பெற்றதோடு சில அமைச்சர்கள் மத்தியிலும் உற்சாகத்தை ஏற்படுத்தியிருந்தது. கோவில் பிரசாத விற்பனையில் துவங்கி VIP தரிசனம் வரை தயவு தாட்சண்யம் ஏதுமின்றி அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் எடுத்த நடவடிக்கையிலிருந்து கனிமவள கொள்ளையை வெளிக்கொண்டு வந்த அமைச்சர் பிரபுவின் நடவடிக்கைகள் வரை ஏதோ நல்லது நடக்கும் போல என விஜய் தலைமையிலான தாவேகா ஆட்சி மீது பொதுமக்களுக்கு நம்பிக்கை வர துவங்கி இருக்கிறது. அதே போல அமைச்சர்கள் அதிகாரிகளை கண்காணிக்க தனக்கு நம்பிக்கையான சிலரை எப்போதுமே அருகில் வைத்திருக்கிறார் விஜய். நிர்வாக ரீதியாக உதவி செய்வதற்கு செந்தில்குமார், லட்சுமி பிரியா, அண்ணாதுரை, விஷ்ணு என 4 IAS அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு அவர்களுக்கென துறைகள் ஒதுக்கப்பட்ட போதும் ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி மற்றும் ஜெகதீஷ் பழனிசாமி ஆகிய மூவரையும் மீறி அவர்களால் எதுவும் செய்ய முடியாதென்பதே நிலைமை. தவிர விஜயின் ஜோசியரான ரிக்கி ராதன் பண்டிட் வெற்றிவேலின் கண் அசைவில் தான் எல்லா காரியங்களுமே நடப்பதாக கூறப்படுகிறது. ஆக மொத்தத்தில் பால் பாக்கெட் முதல் உளவுத்துறை ரிப்போர்ட் வரை இந்த 4 படையை தாண்டித்தான் முதல்வரின் வீட்டிற்குள்ளேயே செல்ல முடியும். இந்நிலையில் தனக்கு தெரியாமல் இந்த 4 படைக்கு கூட இந்த விவகாரமும் சென்றுவிடக் கூடாது என்பதற்காக ஒவ்வொரு அமைச்சரின் நெருக்கத்திலும் அனைத்து MLAக்களின் அலுவலகத்திலும் ஒற்றர் படையை ஆதவ் வைத்திருப்பதாக கூறப்படுவதுதான் கோட்டை வட்டாரத்தின் தற்போதைய ஹாட் டாபிக். இது குறித்து கோட்டைக்கும் பனையூருக்கும் பாலமான முக்கிய புள்ளி நம்மிடம். முதல் அமைச்சரவை கூட்டம் முடிந்தவுடன் ஆதவ் உட்பட சில அமைச்சர்களின் பவரை விஜய் சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டார். குறிப்பாக பொதுப்பணித்துறை ஆதவின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் அது சம்பந்தமான டெண்டர்கள் முதல் எந்த முக்கிய விஷயமானாலும் விஜய்க்கு நெருக்கமான தூத்துக்குடி அமைச்சர் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று வாய்மொழி உத்தரவு போட்டுள்ளார் விஜய். அப்படி இருந்தும் மற்ற அமைச்சர்களின் துறையிலும் வேறு விதமாக ஆதவ் ஊடுருவியிருப்பதுதான் பலருக்கும் நெருடலாக உள்ளது. அதாவது ஒவ்வொரு அமைச்சருக்கும் அரசு சார்பாக PAக்கள் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் அனைவருக்குமே பொலிட்டிக்கல் PA என்ற பெயரில் ஒருவரோ இருவரோ நியமிக்கப்படுவது வழக்கம். அப்படி நியமிக்கப்பட்டுள்ள பொலிட்டிக்கல் PAக்கள் அனைவருமே ஆதவ் அர்ஜுனாவால் அனுப்பப்பட்டவர்கள் தான். அவர்களுக்கு தெரியாமல் எந்த அமைச்சரும் எதுவும் செய்துவிட முடியாது. அதே போல தமிழகம் முழுக்க உள்ள 107 தாவேகா MLAக்கள் அலுவலகத்திலும் ஆதவ் அர்ஜுனாவின் நபர் ஒருவர் நியமிக்கப்பட்டு அவருக்கு ஆதவே சம்பளமும் தருகிறார். இதனால் நேர்மையான அமைச்சர்களும் MLAக்களும் கூட வேதனையில் இருப்பதாக கூறப்படுகிறது. காரணம், எது நடந்தாலும் அது தன்னுடைய கட்டுப்பாட்டில் நடக்க வேண்டும் என்று வாய்மொழியாக உத்தரவு போட்டுவிட்டதால் அவரை மீறி சில நியாயமான விஷயங்களை கூட செய்ய முடியாமல் தவிக்கும் அவர்கள் தற்போது இந்த விவகாரத்தை 4 அணியில் உள்ள ஒருவரின் காதில் போட்டிருக்கிறார்கள். இதுதான் இப்போது அனலடிக்க துவங்கி இருக்கிறது. எப்போது வெடிக்கும் என்று தெரியவில்லை என கூறினார்கள். மேலும் ஆரம்பத்தில் ஆதவ் அர்ஜுனாவிற்கும் புசி ஆனந்திற்கும் இடையே அதிகார போர் மையம் கொண்டிருந்தாலும் பதவியேற்பிற்கு பிறகு முதல்வர் எடுத்த சில நிர்வாக நடைமுறைகளால் அதிருப்தியில் இருந்த இருவரும் தற்போது ராசியாகிவிட்டார்கள். இருப்பினும் ஆனந்தை மீறி கிட்டத்தட்ட தனி அரசாங்கமே ஆதவ் நடத்துவதாக புலம்பினார்கள் அவர்கள். தாவேகா ஆட்சியின் சசிகலாவாக மாறி ஆட்டி படைக்கும் ஆதவை விஜய் வேடிக்கை பார்ப்பது பலவிதமான விமர்சனங்களை எழுப்புகிறது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள்.
CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.